ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். எங்கள் வீட்டுக்கு பொங்கலுக்கு கருப்பெல்லாம் வந்துடுச்சு. பொங்கல் செய்வதற்கான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டேன். இதோ பாருங்க, வெல்லம், பாசிப்பருப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், ரைஸ் உள்ளே இருக்கு. நான் இப்போ பொங்கல் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட கூப்பிட்றேன், வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. லைட்டாக சூடானதுமே முந்திரி பருப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க. நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அதனால் முந்திரி பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போடணுமோ போட்டுருங்க. முந்திரி பருப்பை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக ஃப்ரை ஆனதான் எடுத்துடணும். பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே திராட்சை பழம் கொஞ்சம் போட்டு திராட்சை பழமும் ரொம்ப தீயாத கருகாத கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அப்படியே நல்லா உப்பி வருது பாருங்க. அவ்வளோதான், போதும். இதை நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல்.